திரைப்படங்களோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் பார்த்துடலாம். இன்று ரிலீஸ் ஆகும் திரைப்படங்களோட வசூல் எவ்வளோ கொடுக்குன்னு பார்த்துடலாம். கார்மேனி செல்வம் என்ற திரைப்படம் சமுத்திரக்கனி, கௌதமன் போன்ற பலர் இணைந்து நடித்திருக்கும் ஒரு திரைப்படம். பொதுவாக 2 பேருமே மிகப்பெரிய ஒரு டைரக்டர் தான். இவங்க படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. பொதுவாக தன்னோட படங்கள் எடுக்கும்போது அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிற விதங்களும் வித்தியாசமாக இருக்கும். அந்த அளவுக்கு கார்மேனியின் செல்வம் என்ற திரைப்படம் ஒரு குடும்பம் சம்பந்தமான ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். தமிழ்நாடு முழுவதும் அந்த திரைப்படம் ரேட்டிங் நல்லா போயிருக்கு. பொதுவாக புக்கிங் ஷோவிலையும் நல்லா புக்கிங்காக இருக்குது. இந்த திரைப்படத்தோட முதல் நாள் வசூலே பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த திரைப்படம் ஒரு 38 லட்சம் வேல்ட் லெவலில் கொடுக்கும். அந்த அளவுக்கு புக்கிங் ஷோ அதிகமாக ரேட்டிங் போயிருக்கு. கார்மேனி ஒரு திரைப்படம் சூப்பரான ஒரு திரைப்படம் தான். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா காளிதாஸ் 2 பரத் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு முதல் பார்ட்லேயே பார்த்தீங்கன்னா காளிதாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது காளிதாஸ் 2 என்று எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா போன்ற பல மொழிகளில் இந்த திரைப்படங்கள் வெளியிட்டிருக்கு. இப்போ புக்கிங் ரேட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக இந்த திரைப்படம் 25 லட்சத்துக்கு மேலே புக்கிங் ஆகிருக்கு. சூப்பரான ஒரு கலெக்ஷனை தான் ஃபஸ்ட் டே கொடுக்கும் நம்ம எதிர்பார்க்கணும். அப்ராக்சிமேட்டாக இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்குமே முதல் நாள் கலெக்ஷனே ஒரு 60க்கு மேலே தான் கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரேட்டிங் சூப்பராக போயிட்டுருக்கு. பொதுவாக தமிழ்நாட்டில் இந்த திரைப்படம் புக்கிங் ஷோ அதிகமாக போயிட்டுருக்கு. இன்று திரையரங்கில் இந்த திரைப்படம் வெளியிருக்கு. அப்ராக்சிமேட்டாக இந்த திரைப்படம் எப்படி முதல் நாள் கலெக்ஷனே ஃபஸ்ட் டே கலெக்ஷனே எப்படி ஒரு 65 லட்சத்துக்கு மேலே அப்ராக்சிமேட்டாக கொடுத்துரும். அந்த அளவுக்கு காளிதாஸ் திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா மரகதமலை என்ற திரைப்படம். மரகதமலையை பொறுத்த வரைக்கும் புதுமுகங்கள் நடிச்சிருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அரசர் கதாபாத்திரமாக இருந்தாலும் படத்தோட புக்கிங் ஷோவை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நார்மலாக போயிருக்கு. படத்தோட முதல் நாள் வசூலே எப்படி ஒரு 25 லட்சம் கிட்ட அப்ராக்சிமேட்டாக கொடுத்துரும். ஏன்னா படத்தோட இதோ ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நார்மலான புக்கிங் ஷோவில் தான் போயிட்டுருக்கு. மரகதமலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கலெக்ஷனை கொடுத்துரும் ஃபஸ்ட் டே. அடுத்த திரைப்படமாக லெஜண்ட் சரவணன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த லீடர் என்ற திரைப்படம். பொதுவாக 2 திரைப்படங்களுக்கு மேலே இவர் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸியாக ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு பாச பிணைப்புகளாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் ஒரு பாடலும் பிரபலமாகிடுச்சு. இந்த திரைப்படமே முதல் நாள் வசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் தான் கொடுக்கும். ஏன்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கப்பட்ட திரைப்படம். அப்ராக்சிமேட்டாக இந்த திரைப்படத்தோட முதல் நாள் கலெக்ஷனே 1 கோடிக்கு மேலே வசூல் அடிக்கணும் தான் நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்குது. குறிப்பாக தென் மாவட்டங்களும் சரி மற்ற எல்லா ஊர்களிலுமே இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் ஓரளவு இருந்தாலும் படத்தோட வசூல் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் கொடுக்கும். பொதுவாக லெஜெண்ட் அவர்களை பொறுத்த வரைக்கும் வேறு முகங்களை பார்த்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு புதுமுகமாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். லீடர் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக இருக்கும். முதல் நாள் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை வேர்ல்டு லெவலில் இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு கலெக்ஷன் கொடுக்கும் அளவுக்கு ஒரு நல்ல திரைப்படமாக தான் இருக்கும். பொதுவாக புதிய திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வர திரைப்படங்கள் நார்மலான கலெக்ஷன் தான் கொடுக்குது. குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்த திரைப்படங்கள் அதிக லாபத்தை கொடுக்கும் அளவுக்கு நிறைய திரைப்படங்கள் இருக்குது. குறிப்பாக லீடர் திரைப்படமும் பார்த்தீங்கன்னா இன்று முதல் ரிலீஸ் ஆகுது. நல்ல ஒரு கலெக்ஷன் தான் ஃபஸ்ட் டே கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கிறார் லீடர் லெஜண்ட் சரவணனின் ஒரு சூப்பர் திரைப்படம்.